நமது மார்க்கம் இந்த பிரார்த்தனையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற முறையை நமக்கு கற்றுத்தருகின்றது. அதில் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடியது என்னவென்றால், நம்முடைய பிரார்த்தனைகள் இஹ்லாஸான முறையில் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடம் மாத்திரமே எமது தேவைகளை கேட்க வேண்டும். அது அல்லாஹ்விடம் கேட்கும் போது நாம் வேற எதையும் கூட்டு சேர்த்து விடக்கூடாது. கபர்கள் இடத்துல போய் மன்றாடுவது போன்று அப்படியான செயல்களை செய்யக்கூடாது. நம்முடைய பிரார்த்தனை எப்போதும் அல்லாஹ்விடம் மாத்திரமே இருக்க வேண்டும். என்றால் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா. பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. அங்கே அவனோடு சேர்த்து வேறு எதனையும் நீங்கள் அழைக்க வேண்டாம், வேறு எதனிடத்திலும் நீங்கள் பிரார்த்தனை புரிய வேண்டாம் என்று நமக்கு தடை பிறப்பிக்கின்றான். ஆகவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அடுத்ததாக இந்த துஆவை நாம் செய்வதற்கான அடுத்த ஒழுங்காக நாம் பார்ப்பது என்னவென்றால், எமது பிரார்த்தனையின் ஆரம்பத்தில் இறைவனை புகழ வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அவற்றை கொண்டு நீங்கள் அவனை அழையுங்கள், அவற்றை கொண்டு அவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். ஆகவே துஆ செய்வதற்கான முதலாவது ஒழுங்கு, நம்முடைய துஆவில் நாம் இஹ்லாஸான முறையில் அவனிடம் மாத்திரமே கேட்க வேண்டும். அடுத்ததாக இறைவனை புகழ்ந்து எமது பிரார்த்தனைகளை ஆரம்பிக்க வேண்டும். அடுத்தது மூன்றாவதாக அஸ்ஸலாத்து அலா ஹாத்தமுர் ரசூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவது. என்றால் அபூ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய ஒரு உபதேசம், இன்ன துஆ மௌகூஃபுன் பைன ஸமாஇ வல் அர்த். ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே நிறுத்தப்பட்டிருக்கும். எதுவரை என்றால், லா யஸ்அது மின்ஹு ஷைஉன் ஹத்தா துஸல்லா அலா நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறும் வரை அந்த பிரார்த்தனை வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே நிறுத்தப்பட்டிருக்கும் என்ற ஒரு உபதேசமாக இங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே அடுத்தது இறைவனை புகழ வேண்டும். அதுக்கு அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூற வேண்டும். இறுதியாக நமது தேவைகளை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்க வேண்டும். அந்த தேவைகள் ஏற்கனவே கூறியது போன்றோ பாவத்துக்கு இட்டு செல்வதாகவோ அல்லது அதிலும் குறிப்பாக இரத்த பந்தங்களை துண்டிக்கக்கூடியதாகவோ இருக்கக்கூடாது. அதே நேரம் நாம் நமது பிரார்த்தனையில் அவசரப்படாதவர்களாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யுஸ்தஜாபு லில் அப்தி மாலம் யதுஉ பி இஸ்மின் அவ் கதீஅத்தி ரஹ்மின். அடியானுடைய பிரார்த்தனை பதிலளிக்கப்பட்டு கொண்டிருக்கும் எதுவரை என்றால், அது எந்த ஒரு பாவச் செயலையும் அல்லது சொந்த பந்தங்களை துண்டிக்காத வகையில் இருக்கும் வரை. மேலும் கூறுகின்றார்கள், இஸ்தஜாபு லி அஹதிக்கும் மாலம் யஅஜல் யகூல் தஅவுது ஃபலம் யுஸ்தஜப் லி. மேலும் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் உங்களில் ஒருவர் பிரார்த்தனை புரிகின்றார், ஆனால் அவர் என்ன சொல்றாருண்டா, நான் பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றேன், ஆனால் எனக்கு இதுவரை ஒன்றும் பதிலளிக்கப்படவில்லை. இவர கூட்டில இருந்து என்ன வழங்குது? பதிலளிக்கப்படவில்லை. என்னன்னா அல்லாஹ்வுடைய பதில் வாரத்துக்கு இடையில அவருக்கு அவசரம். அதாவது நாம் அவசரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதற்கான ஒரு ஒழுங்காக இருக்கின்றது. நாம் அல்லாஹ்விடத்தில் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கும் போது அவனிடத்திலே ஹுஸ்னுப்பன் நல்லெண்ணம் கொண்டவர்களாகவும் உறுதியான எண்ணத்துடனும், இறைவனிடமிருந்து நிச்சயமாக இதுக்கு பதில் கிடைக்கும் என்ற உறுதியான எண்ணத்துடன் எமது பிரார்த்தனையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா. உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள், அவனுடைய பதில் நிச்சயமாக கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் பிரார்த்தியுங்கள். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இது அனைத்தும் இறைவனிடத்தில் நாம் பிரார்த்திக்கக்கூடிய ஒழுங்காக இருக்கின்றது. அடுத்ததாக நாம் பிரார்த்திப்பதற்கென்று சில விசேடமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இரவின் மூன்றாவது கடைசி பகுதியில் இறைவன் இந்த துனியாவுடைய வானத்துக்கு இறங்கி வருகின்றான். இதை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், என்ஸிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இல ஸமாஇ துன்யா
ஒவ்வொரு ஒவ்வொரு இரவின் கடைசி பகுதியில் இறைவன் இந்த துனியாவுடைய வானத்துக்கு இறங்குகின்றான். இறங்கி கூறுகின்றான், யார் என்னிடம் பிரார்த்திக்கின்றார்களோ நான் அவர்களுக்கு விடையளிக்கின்றேன். வமன் யஸ்அலுனி ஃபஅதிஹி, யார் என்னிடம் அவர்களுடைய தேவைகளை கேட்கின்றார்களோ அவர்களுடைய தேவையை நான் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றேன். வமன் யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிரு லஹு, யார் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்களோ அவர்களது பாவத்தை நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று இந்த குறிப்பிட்டு இந்த இரவின் மூன்றாவது கடைசி பகுதியை குறிப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அடுத்ததாக இன்னொரு ஹதீஸில் அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வஹுவ சாஜித், இறைவனுக்கு மிக நெருக்கமாக ஒரு அடியான் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அவன் சுஜூதில் இருக்கிற சந்தர்ப்பம். அவன் சுஜூது செய்கிற சந்தர்ப்பத்தில் இறைவனுக்கு ஒரு அடியான் மிக நெருக்கமாக இருக்கின்றான். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தையும் நமது பிரார்த்தனைக்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு எமது நாளாந்த வாழ்வில் இறைவனிடம் நமது எந்தவித தேவையும் சிறியதோ பெரியதோ அனைத்து தேவைகளையும் கேட்கக்கூடியவர்களாக எம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும்.